ஜீவ வழி எதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சுட்டாங்க, அப்படிதானே? சோ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் முன்னாடியே தேவன் தடுத்திருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப என்னவா இருக்கும்? ஜீவனுக்கு போற வழியிலேயே போயிட்டே இருந்திருப்பாங்க. இதுல மரணம் வந்திருக்காது, முள் வந்திருக்காது, வேர்வை வந்திருக்காது, கஷ்டப்பட வேண்டாம், நோய் வியாதி கஷ்டம் கிடையாது, அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போயிருக்கலாமே. எதற்காக தேவன் ஆதாம் அந்த பழத்தை, ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி தடுக்கல இப்படின்னு நிறைய ஒரு பெரிய டவுட், பெரிய ஆர்குமெண்டே போயிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, தேவன் எப்பவுமே ஒருத்தவங்களோட சுய சித்தத்துக்கு குறுக்க வரவர் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலுடைய ஆசைகளை அவர் டச் பண்ண மாட்டார். அவங்கவங்களா சுயமா தன்னை தேடி வரணும், அவங்கவங்களா சுயமா ஒரு முடிவு எடுக்கணும்ன்றதுதான் தேவனுடைய ஆசையா இருக்கு. எதையுமே போட்டு அவர் திணிக்க